அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கு. இது நல்ல ஒரு திக்கான ஒரு முட்டை குழம்பு. தேங்காய் ஊற்றாமல் தேவையான அளவு புளி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி ஒரு 4 பழம். இது சோம்பு, கடுகு, வெந்தயம். இது பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள், மல்லித்தூள், தனி மல்லித்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நாங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், கடுகு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்களும் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றாமல் ஒரு வரமிளகா, நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். தெறிக்கும் போது இப்படி கொஞ்சம் தட்டை அது மேலே வச்சிட்டிங்கன்னா தெறிக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு வதக்கி வச்சுருக்கோம் நெய்லேயும் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த இதை போட்டு இப்போ கொஞ்சம் பரட்டிக்கலாம். நீங்கள் பூண்டு தனியாக இருந்தால் கூட அதையும் உரித்து போட்டுக்கலாம். இந்த பூண்டு எப்படி ஒரு மாதம் வச்சுக்கலாம். இந்த பூண்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது மட்டும் இல்லை, ரெடிமேடாக தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழமாக 4 தக்காளி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை அரைச்சும் போடலாம், ஆனால் நம்ம குழம்பு திக்காக இருக்கிறனால இதை முழுசாகவே போட்டுக்கலாம். நல்லா வெந்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். நம்ம குழம்பு மசாலா தூளே நல்லா திக்காக வரும். பாருங்கள், தேங்காய் கூட ஊற்றிருக்க மாட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா போடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மல்லித்தூள், குழம்புத்தூள் கொஞ்சம். இது எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம். இந்த தூள் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப காரமும் இருக்காது. எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம். புளிக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சுண்டை வத்தை, எந்த வத்தை போட்டு நம்ம குழம்பு வச்சாலும் குழம்பு நல்லா கடையில் உள்ள மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிடலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு. எல்லாமே வறுத்த மசாலா தான், அதனால் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றாமையே எந்த குழம்பு வச்சாலும் நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி உள்ள குழம்பு பொடி தான் இது. சில பேர்த்துக்கு தேங்காய் பிடிக்காது. நாங்கள் அதிகமாக தேங்காய் ஊற்ற மாட்டோம். நிறைய வேணும்னா நாங்கள் தேங்காய் ஊற்றுவோம். இப்படி தேங்காய் ஊற்றாமல் வச்சா 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். அந்த குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் வேணும்னா தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் கொதிக்க திக்காயிரும். அவ்வளோதான். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த முட்டை குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை ஸ்மெல்லாம் வராது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ ஃபுல்லாக
ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை வந்து ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். கிண்ணத்தில் ஊற்றினா அதில் வெள்ளையாக ஒன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டோம்னா முட்டை கவுச்சி அடிக்காது. உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டையாக ஊற்றிடலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அத்தனை ஊற்றிக்கோங்க. இதே முட்டையை வந்து நீங்கள் வெங்காயம் போட்டு ஆம்லேட் மாதிரி பொரித்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதே மாதிரி குழம்பு வச்சு நம்ம பருப்பு உருண்டை குழம்பும் இதே போல் வச்சு நம்ம பருப்பு உருண்டை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து வெயிட் லாஸ் மாவு போடுறோம். அது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தான ஆர்கானிக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சத்து மாவு, வெயிட் லாஸ் மாவு, இந்த குழம்பு பொடி, எல்லா குழம்புக்கும் போடுற ஒரே பொடி. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஆர்கானிக்காக தான் ரெடி பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள், எல்லாம் வீடியோ போட்டிருப்போம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கையில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.